ஹாய், ஹலோ, வெல்கம் டு இனாரா சேஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குழம்பு வந்து கொத்தவரக்காய் அண்ட் பச்சை வேர்க்கடலை போட்டு கார குழம்பு வித் களி டேஸ்டோட பார்க்கலாம். என் ஸ்மால் ரிக்வெஸ்ட், எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நான் இன்னும் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நான் உங்ககிட்ட இருந்து கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. வந்து தமிழ்ல கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க, தெலுங்குல கோர்ச்சிக்குடு. நான் இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ் வந்து கொத்தவரங்காய் அண்ட் பச்சை வேர்க்கடலை. நான் வந்து வாங்கி அது குறிச்சி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுப்பேன். எப்போ தேவைப்படுமோ அப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ அதனால பச்சை வேர்க்கடலை அண்ட் கொத்தவரக்காய் வந்து காரக்குழம்பு ட்ரை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே. பச்சை வேர்க்கடலை ஃப்ரீசரில் வச்சதுனால ஜஸ்ட் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டு அவருக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணலாம். இப்படி குட்டி குட்டியாக கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஸ்டீம் பாயிலே பண்ண போறோம் இந்த வாட்டி கூட. வாட்டர்ல பாயில் பண்ணி அந்த தண்ணி எல்லாம் நம்ம கொட்டினோம்னா அதில் இருக்க விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் போயிடும் சொல்லிட்டு நான் வந்து ஸ்டீம் பாயிலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். பாயிலுக்கு வச்சாச்சு. ஸோ இது பாயில் ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து கடாய் வச்சு ஆனியன் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். கடாய் வச்சு ஆனியன் தக்காளி எல்லாம் ஃப்ரை பண்ணி அதை ரெடி ஆகிறதுக்குள்ள இது பாயில் ஆயிடும். ஸோ வில் ஸ்டார்ட். ஒரு ஆனியன் ஒரு தக்காளி எடுத்துட்டு ஃப்ரை பண்ணி குழம்புல ஆட் பண்ணிக்கிறதுக்கு. பிஃபோர் தட் நம்ம வந்து புளியை வந்து ஊற வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் புளி எடுத்து இது வந்து இப்போ ஊற வச்சாதான் கரெக்ட் டைத்துக்கு அது ஊறி நல்லா வரும். குட்டி குட்டி ஸ்லைசஸ் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சீக்கிரமா ஃப்ரை ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்லைசஸ் பண்ணிக்கலாம். சேம் ஒரு டொமேட்டோ எடுத்துருக்கு. இது வந்து குட்டி குட்டியா நம்ம கட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆனியன் கட் பண்ணுறதுக்குள்ள நம்ம ஆயில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டே இருந்தா இது வந்து நான் 2 கரண்டி ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில் போட்டிருக்கு. வீட்டில் செஞ்ச கிரவுண்ட்நட் ஆயில். கிரவுண்ட்நட் ஆயில் மஸ்டர்ட் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அம்மா எங்கள் வீட்டில் வந்து வடிகம் இருக்கு. ஸோ வடிகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்டியான, ஸோ ஹெல்த்தி. ஸோ தட் பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் கலர் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பிரிச்சு வச்சா garlic கொஞ்சம் ஆட் பண்ணலாம். சரி, கொஞ்சம் மஞ்சத்தூள், வீட்டில் செஞ்ச ஆர்கானிக் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணால் சீக்கிரமாக கொஞ்சம் ஃப்ரை ஆகும். ஸோ கொஞ்சம் சால்ட் இப்போதைக்கு ஆட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ண டைம்லனும் கொஞ்சம் காயிலனும் சால்ட் போட்டிருக்கு. பத்தலைன்னா நம்ம திரும்பி குழம்பு வைக்கும் போது செக் பண்ணிக்கலாம். காய் பாயில் ஆயிருக்கா இல்லைன்னு செக் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும், பார்த்து எடுங்க.
ஸோ இது பாயில் ஆயிடுச்சு. இதுக்கு செமி பாயில் தான் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா திரும்பி குழம்புல கொதிக்கும் போது இது ரொம்ப பாயில் ஆயிடுச்சுன்னா செதுறு போயிடும். ஸோ அதனால நான் எப்பயே ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம தண்ணியிலேருந்து எடுத்து வச்சுக்கலாம். ஆனியன் லைட்டாக ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஃப்ரை கூட ஸோ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி ஃப்ரை ஆகி ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்கும்போது சைமல்டேனியஸ்லி நம்ம வந்து களிக்கு கூட ரெடி பண்ணிடலாம். ஸோ களிக்கு நான் ½ கப் ரைஸ் வந்து களிக்கு நான் ஒரு ½ கப் ஆஃப் ரைஸ் எடுத்துருக்கு. இதை எடுத்து நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா ஊறிச்சுன்னா ரைஸ் சீக்கிரமா ரைஸ் வந்து பாயில் ஆயிடும். அது பச்சை அரிசினால நல்லா பாயில் ஆயிடும். ஸோ ஊற வச்சுக்கிறதுனால குட்டி பவுலே வைக்கிறேன். இது வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்ச ரைஸ் வந்து போட்டுக்கலாம். நம்ம இதில் கொஞ்சம் கிறிஸ்டல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். குழம்புல ஏதாவது கம்மியாக இருந்ததுன்னா களிக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கு. நல்லா ஊறிருக்கு. தண்ணி பாயில் ஆனே வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஸ்மாஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ½ பாயில் பண்ணால் அந்த ஸ்டீம் பாயில் பண்ணால் காய் வேர்க்கடலை போட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆயிலில் கொஞ்சம் நேரம் எல்லாரும் வச்சுக்கோங்க. இது ஆயிலில் கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கேற்றபடி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ப்ராப்பர் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நல்லா கிளறிக்கோங்க. கிளறி வாட்டர் எவ்வளோ நம்ம வந்து கன்சிஸ்டன்ட் கிளறிக்கோங்க. கிளறி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டப்புறம் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணி எத்தனை பேர் கன்சிஸ்ட் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றபடி நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் ஆயில் தண்ணி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ்ல நான் ஒரு 3 கிளாஸ் போட போகிறேன். நல்லா பாயில் ஆகி ஆயில் எல்லாம் சைட்ல வரும். அப்போ வந்து நம்ம வந்து பண்ணிட்டு சால்ட் செக் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ நான் கொஞ்சம் ஆட் பண்ண போறேன். டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. காயில நல்லா பிடிக்கணும்னால நான் போடுறேன். ஆட் பண்ணிட்டு ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ கொதிச்சுட்டு நல்லா ரைஸ் எல்லாம் அப்சர்வ் ஆகி டைட் ஆகுறத நம்ம அப்புறமா காமிக்கலாம். நல்லா கொதிச்சுட்டு இந்த ஆயில் சைட்ல எல்லாம் வந்துச்சு. ஸோ இப்போ புளி ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி கரைச்சி வச்சா புளி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றிக்கலாம்.
புளி ஊற்றியாச்சு. ஸோ நல்லா கிளறிட்டு கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பாக்கு ஸ்மெல் வேணும்னா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிக்க வேணும். இந்த சேம் எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ ராகி பவுடர் ஆட் பண்ணிடலாம். பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது ராகி பவுடர் ஆட் பண்ணோன்னா அது வந்து நல்லா ரா ஸ்மெல் போயிட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆட் பண்ணியாச்சு. நல்லா கொதிச்சுட்டு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு குழம்பு. ஸோ இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிக்கலாம். இது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. ஸோ ஸ்லோவாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி கொத்தவரக்காய் வேர்க்கடலை கார குழம்பு ரெடி. களி ரெடி ஆயிடுச்சு. எனக்கு உருண்டை பிடிக்க தெரியாதனால நம்ம அப்படியே பிளேட்ல போட்டு ஃபைனல் ஷோ த this is a final outlook of the Colombo and Cali. Lara says, thank you for watching. Subscribe for more videos. Like, share and comment.